இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? 1 யோவான் 5:4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் சொன்னால உலகத்துல உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, நெருக்கம் உண்டு. ஆமாங்க, அப்படிதான் இருக்குதுங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை, வேலையில பிரச்சனை, பிசினஸ்க்கு போனா நெருக்கம், எங்க போனாலும் உபத்திரம் பாடு, ஊழியன்னா அவ்வளவுதான், இதை விட பெரிய போராட்டமா இருக்குது. அப்படிதான். ஆனா நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஜெயிப்பீங்க. எப்படி ஜெயிக்க முடியும்? ஏசு என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஏன் ஜெயிக்கணும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். அவர் ஏன் ஜெயிக்கணும்? ஏன்னா நமக்காக, நாம் ஜெயிப்பதற்காக ஒரு வெற்றி சிறந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிக்கணுமான என்ன செய்யணும்? விசுவாசம். விசுவாசத்தினாலதான் உலகத்தை ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். என்ன விசுவாசம்? உலகத்தில் இருக்கிறவனும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், சாத்தானை காட்டில என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் எத்தனை பிரச்சனை, போராட்டம் என்ன சூழ்ந்து வந்தாலும் இதையெல்லாம் ஜெயித்த ஒரு இயேசு என்னோடு இருக்கிறார். அதான் விசுவாசம். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனை தேடுகிற, அவரிடத்தில் சேருகிற பிள்ளைகள் அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். அப்ப நீங்க என்ன விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கிறார், என் கூட இருக்கிறார், எங்க வீட்டுல இருக்கிறார், எங்க போனாலும் கூட இருக்கிறார், அவர் எனக்கு இருக்கிறார்னு விசுவாசிக்கணும். 2வது, நான் அவரை நோக்கி ஜெபித்தால் பதில் தருகிறார், எனக்காக அற்புதம் செய்கிறார், எனக்காக செயல்படுகிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். இதை விசுவாசித்துட்டீங்கன்னா நீங்க உலகத்தை ஜெயிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன் விசுவாசத்துல சொந்து போனீங்க? உங்களுடைய விசுவாசம் பெருகணுமானா வேத வசனத்தை தியானிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்கத்தான் விசுவாசம் பெருகுன்னு வசனம் சொல்லுகிறாரு. பைபிள் வாசிக்காதவங்களுக்குள்ள விசுவாசம் வராது, விசுவாசம் பெருகாது. அதனால தான் தினமும் வேதத்தை வாசிக்கணும், வசனத்தை உங்களுடைய இருதயத்துல பதித்து கொள்ளணும், உங்களுடைய விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசத்தை வைத்து உலகத்தை ஜெயிக்கலாம். இன்றைக்கு நீங்க ஜெயிப்பீங்க. இதுவரை தொடர்ந்து வந்த போராட்டத்துல இன்றைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உண்டாக்குவார். ஜெயிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா?